பவி அப்படின்றாங்க. அண்ணா சாப்பிட்டீங்களா? இட்லி தானே சாப்பிட்டீங்க இன்னைக்கு? சாம்பார் வேணான்னு சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டீங்க. நல்லா இருந்துச்சுல்ல? சூப்பரா இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தேன். ராகவன் தம்பி, சரி சரி சொல்ல மாட்டேன் மச்சான் அப்படின்றாங்க. வீடு பார்த்தாச்சு தங்கம், சூப்பரா இருக்கு. 12:30 மணிக்கு வீடியோ வரும் பாருங்க. சாப்பிட்டாச்சா தங்கம்? நிம்மதியா தூங்குனீங்களா நைட்டு? என்ன பண்ணீங்க? ஏங்க நான் நிம்மதியா தூங்குனேன். நான் தூங்கவே இல்ல. நைட்டு தூங்கல. செம்ம தலைவலி வந்துருச்சு. வீடு பார்த்துட்டீங்களா? நான் வீடியோ பார்க்குறேன். கண்டிப்பா பார்க்குறேன். சாப்பிட்டேன். காலையில வந்து லெமன் சாதம். இன்னைக்கு லெமன் சாதம் தான் செஞ்சேன். லெமன் சாதம் செஞ்சு, அப்புறம் என்னது கேரட் பொரியல் பண்ணேனா. காலைல தோசை, பொடினா. விஷ் பண்ண வேண்டியவங்க விஷ் பண்ணவே இல்லண்ணா. பேசவே இல்ல என்கிட்ட. இன்னும் பேசல, விஷ் பண்ணல. அப்படியே அந்த குழப்பத்திலேயே அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். கோல்டனா நான் நம்ப மாட்டேன் மாப்ள அப்படின்றாங்க. பவி ஜிபே பண்ணுங்க அப்படின்றாங்க. குழந்தை பிள்ளை தென்றல் காதலன் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணால பாக்குறாங்க. குழந்தை பிள்ளை பவி பவி ஜிபே நம்பர் இல்லம்மா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. காவியா அம்மா வந்துட்டேன் அப்படின்றாங்க. வாங்க காவியா. ராகவன் தம்பி யாரை வேணும்னாலும் சைட் அடிச்சுக்கோங்க எங்க அக்காவை தவிர அப்படின்றாங்க. பவி பவி தெரியல அப்படின்றாங்க. ஏன் சாமி தூங்காம இருக்கீங்க? உடம்பு கெட்டு போயிரும். இன்னும் ஏதாச்சும் போயிருவீங்க. நல்லா சாப்பிடுங்க, நிம்மதியா தூங்குங்க. தூக்கம் வரலன்னா ஒரு தூக்க மாத்திரை வாங்கி போடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்றாங்க. இளவரசண்ணா, சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. தூக்கம் வரமாட்டேங்குதுண்ணா. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்ன பண்றதுன்னு தெரியல. சரி பார்க்குறேண்ணா. அதனால பகல்ல அப்படியே டயர்ட் ஆகி படுத்துடுறேன் கொஞ்ச நேரம். இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு. இவ்வளோ நேரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பெண்டிங் வேலை இருக்கு. சரி அதுக்குள்ள லைவ் போட்டு போயிரலாமே அப்படின்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தேண்ணா. லைவ் முடிச்சுட்டு வரேன். ஓகேவா? காதர் அண்ணா காதர் அண்ணா வந்து இது எல்லோருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு கேக்கு. என் தங்கச்சி பிறந்தநாள் முன்னிட்டு நான் தருகிறேன். எல்லோரும் பெற்றுக்கொள்ளுங்கள் என் தங்கச்சிக்கு. ரொம்ப தேங்க்ஸ் காதர் அண்ணா. குழந்தை பிள்ளை பவி நம்பர் எப்போ அப்படி பவி நம்பர் அப்போ அப்படின்றாங்க. குழந்தை பிள்ளை பிரியா ஜோ அப்படின்றாங்க. பவி எதுக்கு அப்படின்றாங்க. குழந்தை பிள்ளை பிஸி போல பிரியா ஜோ அப்படின்றாங்க. ராகவன் தம்பி நைட்டு ஏன் தூங்கல நீ? ஒழுங்கா ரெஸ்ட் எடு. கடுப்பேத்தாத சரியா? அப்படின்னு கோவப்படுறாங்க. இன்று ஜனநாயக 2026 ஜனநாயகத்தின் தலைவன் விஜய் என்னான்னு சொல்றாங்க. யுவா யுவா ஹாய் அக்கோ அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுக்குறாங்க. ஹாய் தம்பியோ. காதலனா சகோதர சகோதரிகள் அனைவரும் என் தங்கச்சியை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் நன்றாக இருக்கும். பெரியவர்கள் தாய்மார்கள் என்ற தங்களே என் உயிரின் மேலான என் உடன் பிறப்புகளே தங்கச்சிகளேன்னு சொல்றாங்க காதலண்ணா. குழந்தை பிள்ளை ஜிபே பண்ணதா பவி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. யுவா இட்ஸ் மீ யூத் யுவராஜ் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. யுவா என்னது ஃப்ராக் செங்கல்பட்டு எஸ்பி கோயில். ஓ எஸ்பி கோயிலா? சரி 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 ஓகே ஓகே. பிரியா சொல்லுங்க சரோ அப்படின்றாங்க. யுவா குட் மார்னிங் அப்படின்னு சொல்றாங்க. காதல்னு சொல்லி ஹார்ட் கொடுத்து கையெல்லாம் இப்படி பண்ணிட்டு சிரிக்க வைப்பது போல் சிரிக்க வைக்கும். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் அழ வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓ காதலா? சரி சரி. யுவா நானும் டிகிரி படிச்சு ஏழை மக்களை காப்பாற்றணும்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது என்னைய காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க யுவா. சூப்பரா இருக்கு யுவா. குழந்தை பிள்ளை அண்ணா என்ன சைலண்டா இருக்க ஜோ அப்படின்றாங்க. யுவா அக்கா என் வயசு பசங்க எல்லாம் பொண்ணுக்கு செலவு பண்றாங்க. ஆனால் நான் ஃப்ரீ ஃபயர் கேம்க்கு செலவு பண்றேன் அப்படின்றாங்க யுவா. தேவை என்று சேர்த்து வைத்தால் தேவைப்படும் போது சில்லறைக்கு கூட மதிப்பு உண்டு அப்படின்றாங்க. யுவா அழுக்கா இருப்பது அவமானம் இல்லை. அடுத்தவரை ஏமாற்றி பிழைப்பதே அவமானம்னு சொல்றாங்க. இளவரசண்ணா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேட் தங்கம்? இப்பதான் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தேன். சூப்பரா இருந்தது. அண்ணா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னா குவா குவா டே. அதான் சொன்னல யார் விஷ் பண்ணுமோ அவங்களே விஷ் பண்ணல பேசல அப்படின்னு சொன்னல. இன்னைக்கு பிறந்த நாள் அண்ணா எனக்கு. இதுக்குதான் காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். உங்ககிட்ட சொல்லல சாரி. எப்பவுமே கொஞ்சம் நல்லா தான் கொண்டாடுவோம். இந்த வருஷம் புது ட்ரெஸ் கூட நான் எடுக்கல. எதுவுமே பண்ணலண்ணா. யாரும் இல்ல. பாப்பா ஸ்கூல் போயிட்டா. தலைவர் வேலையிலேருந்து வரவே இல்லை. இவன் செருப்பை தொலைச்சவன் அடுத்தவன் காலை பார்க்கறதும் சிங்கிளா இருக்கிறவன் அடுத்தவன் ஆளை பார்க்கறதும் சகஜம் தானே அப்படின்றாங்க. பிரியா சும்மாதான் சரோ அப்படின்றாங்க. யுவா இல்லை என்று வாடவும் கூடாது இருக்கிறது என்று ஆடவும் கூடாது அப்படி